மனங்களை உயர்த்திட உதவினராய் வருவோம். இயேசுவின் பொன்வழி நடத்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். கடவுள் நமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளை அவர்களுக்கு வலிமையையும் மனதிடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று தாய் திருச்சபை புனித அல்போன்சோவுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்தியாவிலே உதித்த ஒரு அற்புதமான புனிதை, துன்பத்தின் வழியாக இறைவனை தனது வாழ்க்கையை கண்டவர். துன்பங்களை கண்டு நோய்களை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டவர். அவரை போல நாமும் நமது வாழ்க்கையிலே கடவுளை தேட, துன்பத்திலும் கடவுளை தேட தேவிய திருப்பதியை மற்றோடு ஜெபிப்போம். கோடியிருப்பது அந்தோணியாலும் கொடுக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை கோடியிருப்பது அந்தோணியாலும் நமக்காக இறைவனம் அழைத்து பேசியாரால் உதவிகளை செய்கிற தேவிய திருப்பதிலே நன்றாக ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரிகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாகவே நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனதில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் அன்பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகிய எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளும் வானத்துதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்பாகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவன், உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூய ஆவி ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 17 முதல் 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நடைந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உன் உள்ளம் வெளுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை ஒடுங்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரற்றமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதே. உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதே. நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதே. வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது ஏதும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா?
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உண்மையே இதை நோக்கியுள்ளோம். ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 79. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இறைவசனம் 8. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதே, உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஜெபப்பாடல். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இறைவசனம் 9. எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரை மாற்றி முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஜெபப்பாடல். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இறைவசனங்கள் 11 மற்றும் 13. சிறை கொண்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஜெபப்பாடல். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 13 இருக்கிற வசனங்கள் 36 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார்: நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனையை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலகம் முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தன் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாய் உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தன் தந்தையின் ஆட்சியின் கதிரவனை போல் ஒளி வீசுவார்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பிரியமானவர்கள், இன்றைய வாசகங்கள் நாம் நேர்மையான ஒரு மனிதராக வாழ அழைப்பு விடுக்கிறது. நேர்மையாக வாழ்வோரை இறைவன் அதிகமாக நேசிப்பவராக இருக்கின்றார். அந்த நேர்மை எவ்வாறாக வருகிறது என்று சொன்னால், இறைவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, இறைவனுடைய கட்டளைகளை நாம் நமது உள்ளத்திலே தாங்கி வைத்துக் கொள்கின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது எது உண்மை, எது நேர்மை, எது அநீதி என்பது நமக்கு புலப்படுகிறது. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம் அனைவரும் நேர்மையாக வாழ்கின்ற பொழுது கடவுள் நம் பக்கமாக இருக்கின்றார். ஆனால் இன்றைய உலகத்திலே எத்தகைய ஒரு வாழ்வு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நேர்மைக்கு முரணான ஒரு வாழ்வு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவமனைக்கு சென்றாலும் உண்மையான நோயை நமக்கு வெளிப்படுத்துவதில்லை. எப்படி இவரிடமிருந்து நாம் பணத்தை வாங்கலாம், இறந்து போனவர்களை கூட உயிரோடு இருப்பது போல ஒரு பாவனையை காட்டி பணத்தை திரட்டக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள், பல்வேறு மருத்துவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களும் இறைவனை வழிபடுகிறார்கள், இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள், ஆலயத்திலும் செல்கிறார்கள், இல்லத்திலும் செல்கிறார்கள். நமது அந்த நேர்மை எங்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை அலசி ஆராய வேண்டும். வழக்கறிஞர்களை நாம் பார்க்கின்றோம். தாங்கள் மனம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தவறான வழக்குகளை எடுப்பதை பார்க்கின்றோம். நீதிமன்றத்திலே பொய்களை அவர்கள் உண்மைகளைப் போல பேசுவதை நாம் பார்க்கின்றோம். பொய் சாட்சிகளை கூண்டிலே ஏற்றி அநீதிக்கு விலை போவதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய செயல்களை கடவுள் முற்றிலுமாக அருவருக்கின்றார். நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நேர்மையாக வாழ்கின்ற பொழுது நமது துன்பத்திலும் கடவுள் இருக்கின்றார். இன்றைய புனித அல்போன்ஸ் அவருடைய வாழ்வை நாம் பார்க்கின்றோம். கேரளாவிலே பிறந்த ஒரு மகள் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்தார். தனது வாழ்நாள் முழுவதும் எண்ணற்ற நோய்கள், எண்ணற்ற வலிகள், எண்ணற்ற வேதனைகள், படுத்த படுக்கையாக இருந்த தருணங்கள், அனைத்திலும் கடவுளை அவர் கண்டார். துன்பத்தின் வழியாக இயேசுடைய பாடுகளிலே அவர் பங்கெடுத்தார். ஒரு பொழுது கூட ஏன் கடவுள் எனக்கு இத்தனை நோய்களை தருகிறார், அவருடைய பணியை செய்ய வந்திருக்கிறேன், ஏன் என்னை கடவுள் இவ்வாறாக துன்புறுத்துகிறார் என்று அவர் புலம்பவே இல்லை. மாறாக கடவுளுக்கு நன்றி சொன்னவராக, நோயிலிருந்து கடவுளுடைய வல்லமை நான் பார்க்கிறேன், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்கிறேன் என்று அவர் வாழ்ந்தார். ஆகவே நேர்மையாக நாம் இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கின்ற பொழுது, துன்பத்திலும் கடவுள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். துன்பத்திலும் நாம் நடப்பதற்கான வழியை கடவுள் காட்டுகின்றார். இருளில் இந்த பாதையிலும் அவர் ஒளி வெளிச்சமாக இருக்கின்றார். ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுப்பது போல நாம் நேர்மையாக வாழ்வோம். எத்தகைய ஒரு தொழிலை செய்தாலும், எத்தகைய ஒரு நிலையிலே இருந்தாலும், எத்தகைய வயதானவர்களாக நாம் இருந்தாலும், எத்தகைய சூழ்நிலையிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னை பார்க்கிறார், மனிதர்கள் அல்ல என்று மனிதர்களுக்காக வாழாமல் கடவுளுக்காக நாம் நேர்மையோடு வாழ்வோம். கடவுள் நம் பக்கம் இருப்பார், வெற்றியை அளிப்பார். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக பள்ளியை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். என்னை தந்தே தந்தே தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உய பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே
மிக்க சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய எல்லாம் பிரதியாக இறைவனுக்கு ஏற்றாத பணி செவியுங்கள். ஆண்டவருக்கு வேறு ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றலும். அதனால் முத அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளேதான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை நீதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்மலைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஒரு மாட்சியால் நினைத்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டோர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.